நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு அண்ட் ஃப்ளூ தட் இஸ் ஃபீவர் எல்லாமே இருந்தது. ஸோ அதை நாங்கள் எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டெய்லியே எங்கள் வீட்டில் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை ரசம் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அந்த முருங்கைக்கீரை அண்ட் முருங்கைப்பூவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. 92 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரையிலையும் முருங்கைப்பூலையும் இருக்குது, அதாவது முருங்கை ஃபேமிலியிலே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு அப்படியே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் அதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட் வந்து எக்கச்சக்கம். ஸோ கால் சூப்பர் ஃபுட் இல்லையா, 100 கிராம் முருங்கைக்கீரையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம முருங்கைக்கீரை அண்ட் முருங்கைப்பூ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து இங்கே ஆக்சுவலாக இந்த வாட்டி ரசத்துக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷு முருங்கைப்பூ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் முருங்கைப்பூவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்கள்கிட்ட வந்து அந்த பூவோட அந்த காஞ்ச பூ கிடைக்கும், அது இருந்தாலும் அதை நீங்கள் ரசத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த அழகான முருங்கைப்பூவை பறிச்சுட்டு கீழே போகலாம் ரசம் வைக்கிறதுக்கு. இப்போ இந்த ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 2 தக்காளி, 2 நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் 2 போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ உப்பு போடுறேன் அண்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு தண்ணி போட்டு இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது கொதிக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு இந்த கிளிப்போடு அட்டாச் பண்ண இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதே ப்ராசஸ் தான். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இது வந்து தக்காளி உப்பு எல்லாம் சேர்ந்து மஞ்சள் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிளகு ஜீரக பொடி அதை போட்டுட்டு நிறுத்திட்டோன்னா ரசம் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஏன் கொதிக்க விட்டோன்னா, ஃபஸ்ட்டு அந்த நெல்லிக்காயோட அந்த எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் இறங்கணும், அதுக்காக கொதிக்க விட்டோம். ஸோ இப்போ தண்ணி நான் ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரசப்பொடி போட்டோன்னா முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஸோ நவ் டைம் ஃபார் ரசப்பொடி ஒரு 3 ஸ்பூன். எந்த டைப் ஆஃப் ரசப்பொடி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு வீடியோ போடுறேன் ரசப்பொடி நான் என்ன கைண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஆக்சுவலாக மிளகு ஜீரகம் அப்புறம் வந்து மல்லித்தூள் எல்லாம் சேர்ந்த ஒரு ரசப்பொடி. நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற ரசப்பொடியும் யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ்வலாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் என்ன ரசப்பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ ரசப்பொடி போட்ட உடனே நம்ம வந்து இந்த ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ கரெக்டாக அந்த முட்டைலாம் கட்ட ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ஒரு மாதிரி ஃபுல்லாக நுரைச்சிட்டு வரும்போது கரெக்டாக நம்ம வந்து இந்த ரசத்தை நிறுத்த போகிறோம். நிறுத்தின உடனே நம்ம கட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை எல்லாம் அதெல்லாம் போட்டுருவேன். ஸோ இப்போ இந்த ரசம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அந்த முருங்கைப்பூ அண்டு முருங்கைக்கீரை எல்லாத்தையும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட போகிறேன். நிறுத்திட்டேன், ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாளிச்சிடணும். இந்த ரசத்தை தாளிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணது வந்து வெங்கல பானையில் தான் ரசம் வச்சேன் இந்த வாட்டி. நீங்கள் வந்து புளி போடுறதா இருந்தால் வெங்கலத்தில் வைக்க வேணாம், ஏன்னா அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம எந்த சான்ஸும் எடுக்க வேணாம். நான் இந்த ரசம் வந்து ஃபுல்லாகவே நெல்லிக்காயில் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து வெங்கல பானையில் ரசம் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தையே யூஸ் பண்ணிக்கலாம், வெங்கலத்தில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் சும்மா லேசாக அதை உள்ளே தள்ளுறேன், ஏன்னா கரண்டி வச்சு உள்ளே தள்ளுறேன். ஸோ தட் அது நல்லா அந்த ஜூஸ் வந்து இறங்கணும் இல்லையா, அதனால் தள்ளி அப்படியே மூடி வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். நீங்கள் யூஸ்வலாக ரசம் தாளிக்கிற மாதிரி தான். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து காஞ்ச மிளகா போடுவேன், அப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு தாளித்து அதில் கொட்டி இறக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நீங்கள் கருவேப்பிலை போடணுன்னா போடலாம். ஆல்ரெடி நம்ம ரசம் வந்து க்ரீனாகவும் ஒயிட்டாகவும் இருக்கு இல்லையா, முருங்கைப்பூ முருங்கைக்கீரைனால, அதனால் நான் வந்து இது போடலை, தட் இஸ் நான் கருவேப்பிலை போடலை, அப்படியே தாளித்து கொட்டிட்டேன். நீங்கள் வேணும்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரை ரசம் சூப்பராக ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் முருங்கைக்கீரை ரசம், முருங்கைக்கீரை அண்ட் முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், ஏன்னா வந்து இதை நான் ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணோன்னு நீங்கள் வெங்கலத்தில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான ரசம் தான்.
அண்ட் இதில் வந்து நான் புளியே சேர்க்கலை, ஃபுல்லாகவே நம்ம வந்து நெல்லிக்காய் வச்சும் பண்ணிக்கோம். ஸோ நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ அண்டு தக்காளி, பூண்டு இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த டைமுக்கு ஏன்னா எல்லாருமே நம்ம கோல்டு ஃபீவரோட எல்லாருமே அவதிப்பட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு சரியாகிறதுக்கு நீங்களும் டெய்லி இந்த முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை ரசம் வச்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதனால் பயனடையட்டும். ஸோ பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.